கர்த்தர் நல்லவர். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் எல்லாரும் சபைக்கு போவதற்கு முன்பாக இந்த அதிகாலை வேளையிலே நாம் கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வந்திருப்பது ஒரு பெரிய கிருபை. எங்களோட கூட இந்த ஜெபமே ஜெயம் ஜெப லைவ் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகரும் அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக, எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இன்றைக்கு நாம் நம்முடைய சபைகளுக்கு போய் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். உங்களுடைய சபைக்கு நேரத்துக்கு போங்க, நல்ல கர்த்தரை ஆராதிங்க. ரொம்ப அற்புதமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதனால் நம்ம கர்த்தர் நம்ம கற்பித்த ஜெபத்தை சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். அற்புதமாக கர்த்தர் ஜெபத்தை ஆசீர்வதித்தருமாறு சங்கீதா ஜெபம் பண்ணுப்பா. இதாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே, அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நாள் வரைக்கும் எங்களை நீங்கள் உங்களுக்கு கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வரீங்களே, அதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவர். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவர். கிருபைக்காக நன்றி ஆண்டவர். கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்தீர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, நமக்கு நன்றி ஆண்டவர். வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் எங்களுடைய அப்பாவா இருக்கிறீங்க, அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நமக்கு நன்றி. எங்களை முன்குறித்தீரே, நமக்கு நன்றி. எங்களை அழைத்தீரே, நமக்கு நன்றி. நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறே, நமக்கு நன்றி. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஜெபக்கூடிக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, கண்ணோக்கி பார்ப்பீராக. இருதயத்தின் ஏக்கங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் நிறைவேற்றி தருவீராக. கர்த்தாவே, நீங்கள் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காமக்கு நன்றி. கரத்தில் அந்த ஜெபத்தை ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையின் மூலம் எங்களோட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாட் a wonderful day, Sunday. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள செல்வதும், தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிப்பதும், வார்த்தையை பிரசங்கிப்பதும், கேட்பதும். வாட் a such a great day. நாம் இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானித்துட்டு செபிக்க போகிறோம். உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனத்தில் இன்னொரு அற்புதமான வார்த்தை பாருங்க. 10 கூட வாசிக்கலாம். உபாகமம் 1 அதிகாரம் 10-11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். சொல்லுங்க, என் கர்த்தர் என்ன பெருக பண்ணுகிறவர். என் கர்த்தர் என்னை பெருக பண்ணுகிறவர். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. பெருக்கத்துக்கு நேராக நடத்துறாரு. ஜனம் பெருகுது. ஜனம் பெருகுச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி பெருகுது. ப்ரொடக்டிவிட்டி பெருகும் போது வருமானம் பெருகுது. நாட்டுடைய ஜிடிபி பெருகுது. பாருங்க, பெருக்கம் ரொம்ப முக்கியம். ஜன தெரிஞ்சு ராஜாவுக்கு மகிமை. இன்னைக்கு எனக்கு சுத்தமா புரியல. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாரலாம். ஆசீர்வாதம் என்ன செய்யுதுன்னு விளக்கமாய் பேசினா எல்லாருக்கும் கோபம் வந்துடுது. அதெல்லாம் பணம் பெருகுதா, தங்கம் பெருகுதா? ஏங்க, சபையில் ஆத்துமாக்கள் பெருகணும்னு விசுவாசிக்கிறீங்க ஊழியர்கள். அதுவே ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் பணம் பெருகுங்க, சுகம் பெருகுங்க, சமாதானம் பெருகுங்க, தங்க நகைகள் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாருங்க அப்படின்னா ஒரே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குலைக்கிற சத்தமாகவே இருக்குது. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த குலைக்கிறதெல்லாம் சிங்கங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 2 சிங்கமும் முடிவு பண்ணிடுச்சு.
இதை பார்த்து கொண்டிருக்கிற பல சிங்கங்கள் எங்களோட கூட நீங்கள் நிற்கிறீங்க. கொலைக்கிறவர்கள் கொலைத்து கொண்டே இருக்கட்டும், சிங்கங்கள் கெர்ச்சித்து கொண்டே இருப்போம். ஏன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் உங்களை பெருக பண்ணினார். ஆமென். ஒரு அபிரகாம், ஒரு ஏவாள், ஒரு அபிரகாம், ஒரு சாராள். பாருங்க, இன்னும் ஏன் பின்னாடி போவோமே, ஒரு ஆதாம், ஒரு ஏவாள், அவளை கொண்டு பெருக பண்ணாரு. இன்னும் கர்த்தர் அபிரகாம் தனியாக சூஸ் பண்ணும்போது அபிரகாம், சாரா, இவர்களை கொண்டு பெரிய ஜனத்திரட்சி உண்டாகும்படி என்ன பண்றார் ஆண்டவர் செய்து. பாருங்க, எகிப்திலிருந்து வெளியே வரும்போது 40 லட்சம் ஜனம், 50 லட்சம் ஜனமா 70 பேராகி போனவர்கள் 50 லட்சம் பேரா வெளியே வந்து, இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கர்த்தரை பார்க்கும்போது பெரியவராய் பார்க்க தோணுது. சொல்ல, கர்த்தர் பெருக்கத்தின் தேவன், வாயடைச்சு போகுது. ஒரு சாதாரண ஒரு ஜனத்தை கர்த்தர் இப்படி பெருக பண்றாருன்னா, நான் சொல்லுகிறேன், அந்த ஆசீர்வாதம் உங்க மேல, என் மேலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வந்து தங்கி இருக்கிறது. ஆமென். கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருக்கிறீர்கள். நட்சத்திரங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போங்க, உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போய் ஒரு பாயை போட்டு படுத்து, மழைலாம் பெய்யலன்னா பாருங்க. கேளுங்க, என் மனைவி கிட்ட நான் ஒரு 2-3 நாளா மாடிக்கு போய் எதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நட்சத்திரங்களா பார்த்துட்டு இருக்கிறேன். ஓ, அந்த மோசே பார்த்த நட்சத்திரத்தை நான் பார்க்குறேன், அப்புறம் பார்த்த நட்சத்திரத்தை நான் பார்க்குறேன். ஏன் ஆதாம் பார்த்த நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த நட்சத்திரத்தை போல கர்த்தர் இஸ்ரவேலர்களை பெருக பண்ணினார்னா, நம்மை பெருக பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். உங்களை பெருக பண்ண வல்லவரா இருக்கிறார். ஏற்கனவே மோசே சொல்றான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதனால சபைகளுக்காக ஜெபிக்க போறோம். எங்க சபைக்காக ஜெபிக்க போறோம், GJCF ஜெபிக்க போகிறோம், உங்கள் சபைகளுக்காக ஜெபிக்க போறோம். We got to pray for every church that's worshiping God in spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற எல்லா சபைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்ம இன்னைக்கு நல்லதா வச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு நாட்கள் என்ன நடக்க போகுது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. ஏற்கனவே எப்படி இருக்கீங்க, நல்லா 10ஆம் வசனம் எப்படி போட்டிருக்கு, நீங்க கர்த்தர் உங்களை ஏற்கனவே பெருக பண்ணிட்டார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்க போகிறீர்கள். திரளாய் இருக்கிறீர்கள். போதுடா சாமி, நிறைய பெருகிட்டீங்களா, இடம் பத்தாதரா, அப்புறம் உங்களுக்குலாம் எப்பறம் சாப்பாடு போடுறது, போதும்னு சொல்லல. ஏற்கனவே நீ பெருகி இருக்கிற, ஏற்கனவே நீ நட்சத்திரங்களை போல இருக்கிற, என்ன முடியல, ஆனாலும் நீ இப்பொழுது பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகு. கொலைக்கிற கூட்டம்லாம் வரட்டும், பார்த்துக்கலாம். சிங்கங்கள் கர்ஜனை செய்து கொண்டே இருக்கணும். வார்த்தையை பேசுறது தான் கர்ஜனை. ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஏற்கனவே நீ ரொம்ப அதிகமா இருக்க, போதும்னே சொல்லலைங்க. என்ன சொல்றாரு மோசே, எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் 1000 மடங்கு பெருகு. ஏன்னா அபிரகாம் மேல கர்த்தர் பேசுறதே, வானத்து நட்சத்திரங்களை போல நீ பெருகுவ, கடற்கரை மணலை போல பெருகுவேன். நான் சொல்லுகிறேன், உங்கள் சபை அப்படிதான் பெருகும். நம்முடைய சபை அப்படிதான் பெருகும், நம்ம ஊழியர்கள் அப்படிதான் பெருகும். இதை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய பொருளாதாரம் பெருகும். இப்ப பொருளாதாரம் பெருகுனா எல்லாரும் ஆமென். அது உள்ள கொஞ்சம் உள்ள இன்டெப்தா போய் ஆழமாய் உங்கள் பணம் பெருகும், உங்கள் நகைகள் பெருகும். என்னங்க பொருளாதாரம் பெருகுதா, அதுதான் பெருகுது. அதை சொன்னா ஐயோ எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கமெண்ட் பண்றீங்களா, தவறு இல்லை. முழுமையாக கேளுங்க, முழுமையாக கேளுங்க. என்ன சொல்ல வரும்ன்றதை கவனிங்க. யாருக்காக சொல்ல வரும், உங்களுக்காக சொல்ல வரோங்க, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சந்ததிக்காக, உங்க குடும்பத்துக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் பாட்டுக்கு நாளைய மனைவி விசுவாசிச்சுட்டு நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் இன்னும் நல்லா இருப்போம் இயேசுவின் நாமத்தினால, இதை ஏன் சொல்லி தரோம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தரோம். ஆண்டவர் கிருபையால் நல்லா படிச்சிருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் நல்லா படித்தவர்கள், 2 பேரும் இன்னைக்கு நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோன்னா, இந்த சுவிசேஷத்தை எடுத்து உங்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த முழு நேர ஊழியத்தில் இருக்கிறோம். எத்தனையோ நாடுகளுக்கு போய் செட்டில் ஆக முடியும், எது வேணா பண்ண முடியும். கடவுள் கிருபையா எல்லா தாளந்துகளையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாங்கள்
இந்த பிரசங்கிக்கிற வேலையை, சுவிசேஷத்தை சொல்லுகிற இந்த வேலையை, இந்த கடமையை நாங்கள் எடுத்திருக்கிறதுக்கான ஒரே ஆவல், ஆசை, நீங்க நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நீங்க தரித்திர கட்டிலிருந்து வெளியே வரணும். ஆண்டவர் வராருங்க, சந்தேகமே இல்லை, ஆண்டவர் வராரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வராரு. நான் என்னைக்காவது ஆண்டவர் வரலன்னு சொல்லியிருக்கேன்? தினைக்கும் ஆண்டவர் வராருன்னு விசுவாசிக்கிற குடும்பம் நாங்க. ஆனால் ஒருவேளை இரக்கத்தின் நிமித்தமாய் சிலர் ரட்சிக்கப்பட்டும் கர்த்தர் காலம் தாழ்த்தினார் என்றால் தெரியல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சாவரன் காட், கர்த்தர். அவருடைய நேரத்துல தான் அவர் வருவார். நம்ம இனி காத்திருக்கணும். இப்ப கூட வருவார், எப்ப வேணாலும் வருவார். நீங்க இந்த நல்ல காரியங்களை, விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், கர்த்தர்களை வாழ வைக்கிறவர் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவருடைய வருகை தாமதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இரக்கம் உள்ளவராய் கர்த்தர் தாமதிப்பார் என்றால், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாள் காத்திருக்கிறோம். நான் வரேன், நீ எதுவும் வாங்க வேணான்னு சொன்னாரா? நான் வரேன், நீ பெருக வேணான்னு சொன்னாரா? ஏங்க, பரமேறு செல்லும் போது ஆசீர்வதிச்சுட்டே சென்றாராங்க. இரு கைகளை உயர்த்தி ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனாராம். என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் ஒரு பவர், ஆசீர்வாதம் ஒரு சக்தி. பிள்ளை இல்லாத அபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தது, விளைச்சலை இல்லாத ஈசாக்குக்கு விளைச்சலை கொடுத்தது, கோலும் கை தெரியுமாய் போன யாக்கோபுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது இந்த அபிரகாமின் ஆசீர்வாதம். குழிக்குள்ள இருந்த யோசேப்பை தூக்கினது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் கலாத்தியர் 3:13-14 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி, பார்த்து கொண்டிருக்கிற நமக்காய் சாபமாகி, ஜீசஸ் நமக்காய் சாபமாகி, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி, இந்த அபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு, நம்மளாம் யூதர்களை, நம்மளாம் புறஜாதியினர், இந்த புறஜாதிகளுக்கு இந்த அபிரகாமின் ஆசீர்வாதம். 319 பேரு போய் லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை வீழ்த்தி, அதை அவன் 14 படிச்சு பாருங்க. ஆசீர்வாதத்துடைய சக்தி தெரியும். தெரியாதனாலதான் நீங்க உட்கார்ந்துருக்கணும். எங்க இருந்தோ இருக்கிற மக்கள், பாவத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிற மக்கள் அதை கேட்டு சந்தோஷப்படும் போது, நல்ல உயர் அதிகாரிகள் நல்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு, நல்ல பென்ஷனை வாங்கிக்கிட்டு, கை நிறைய காசை வச்சுக்கிட்டு, வீடு நிறைய தங்கத்தை வச்சுக்கிட்டு, எல்லா வசதியை வச்சுக்கிட்டு செழிப்புக்கு விரோதமாய் பேசுகிறது பாவம். நான் பேசுகிறது தரித்திரர்களுக்கான சுவிசேஷம், ஏழைகளுக்கான சுவிசேஷம். நாங்கள் பேசுகிறது இயேசுடைய சுவிசேஷம். பணம் இங்கே பெரிய விஷயமே கிடையாது, தங்கம் இங்கே பெரிய விஷயமே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு புரியுதுலப்பா? எனக்கு புரியுது. ஏன்னா அவர் சிலுவையில நமக்காய் ஏழையாகி, நம் நிமித்தம் தரித்திரராகி, நமக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாய் நான் விசுவாசிக்கிறேன். பலருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறது. பலருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கிறது. ஆமென். சத்தமா சொல்றீங்களா? ஆமென் ஆமென்னு. அந்த ஆசீர்வாதம் பெருகும் போது என்ன நடக்கும்? பணம் பெருக்கம் உண்டாகும், தங்கம் பெருகும், வெள்ளி பெருகும். போதும்பா நான் சொல்லல. மோசம் எப்படி சொல்றான் பாருங்க. எப்பா ஏற்கனவே நீ பெருகி இருக்கிறப்பா, போதும்பா சொல்ல, இன்னும் பெருகு. ஏற்கனவே நட்சத்திரத்தை போல இருக்க, உனக்கு என்ன முடியல, நீ அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கிற. ஆனாலும் நீ என்ன பண்ணணும்? 1000 மடங்கு இன்னும் அதிகமாய் பெருகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் பவர். மோசேயுடைய ஆசையை பாரு, இன்னும் பெருகடா, இன்னும் பெருகடா அப்படின்றான். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் வரும்போது விசுவாசிங்க. நீங்கள் இன்னும் பெருக நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இதனால் நல்ல சர்ச்சுக்கு சந்தோஷமா போங்க. சபைகளில் போய் உங்கள் பாஸ்டர்ஸ்க்காக ஷோம் பண்ணுங்க, கூட நில்லுங்க, ஊழியத்துக்காக நில்லுங்க, ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. நிறைய இன்னும் விசுவாசிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன்,
ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்க வேண்டும். ஆமென். கிலோ கணக்கில் தங்கம் வாங்கணும். ஆமென். யாருக்காக? ராஜ்யத்திற்காக, ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக. இதை பேசுவதற்கான முழு அதிகாரமும் தைரியமும் எனக்கு இருக்கிறது, எனக்கு என் மனைவிக்கு இருக்கிறது. சபைகளுக்கு, ஊழியங்களுக்கு நிலங்கள் வாங்கும் போதோ, பொருட்கள் வாங்கும் போதோ முதல் ஆளாக எடுத்து எங்கள் நகைகளை விதைக்கிறோம். கர்த்தர்கிட்ட கேட்குறோம், தராரு, திரும்பி அதை விதைக்கிறோம். நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் பார்க்க பார்க்க கர்த்தர் எங்களை உயர்த்துவார். அதே போல நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். நாங்கள் பார்க்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உலகமே பார்க்க கர்த்தர் நம்மை உயர்த்துவார். சோது பட்டம் போயிடாதீங்க. எதுக்கு இதெல்லாம்? பணம் எதுக்கு? தங்கம் எதுக்கு? சொல்லுங்க. கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு, ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு, ஏழை எளியர்களுக்கு கொடுக்கறதுக்கு. தங்க நகைகளை போட்டு நாங்கள் எங்கள் சபையில் இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எங்க தங்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தங்க நகைகளை எடுத்து நாங்கள் கொடுத்து பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். மனதை பெருசாக்கணுங்க. சும்மா நொசன்னு பேசிக்கிட்டே தான் அங்கேயே இருக்க வேண்டியதுதான். குலைத்து கொண்டே இருக்கிற கூட்டத்தோடு இருக்க போறீங்களா, இல்லை கெர்ச்சிக்கிற சிங்கங்களோடு வந்து சேர போறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, இந்த நாளில் அருமை விசுவாசிகளுக்காய், நண்பர்களுக்காய், இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய ஊழியங்கள் பெருகட்டும், சபை பெருகட்டும், அவர்களுடைய தாழ்ந்துகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும். எத்தனையோ பேர் ஆண்டவரே சர்ச்சுக்கு போக கூட ஒரு சொந்த 2 வீலர் இல்லாமல் இருக்காங்க, கார் இல்லாமல் இருக்காங்க. கர்த்தாவே, அதெல்லாம் வாய்க்க செய்வீராக. எத்தனையோ ஊழியர்களுக்கு ஒரு சொந்த இடம் இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், சொந்த சர்ச் இல்லாமல், கர்த்தாவே ஒரு வசதியான வாகனங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தேவைகளை சந்திப்பீராக, தேவையில்லாவற்றை சந்திப்பீராக. கர்த்தாவே, எங்கள் சபைகளுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கைகளுக்கு உதவி செய்வீராக. ஏழை எளியவர்களுக்கு வாரி இறைக்கைகளுக்கு உதவி செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய மன கண்கள் எல்லாம் திறப்பீராக. கர்த்தாவே, பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறார் எத்தனையோ பேரை, அவரெல்லாம் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. இந்த செழிப்பின் சுவிசேஷம், மகா பெரிய தேவன் அருளிய இந்த கிருபை மக்களுடைய வாழ்க்கையில பெருகட்டும், வாழட்டும், வாழட்டும். என் மக்கள் வாழட்டும் கர்த்தா. சுவிசேஷம் இவ்வளோ பெருசு கர்த்தாவே. நீ கல்வாரியில் எங்களுக்காய் சிலுவையில ஏழையாகி, தரித்திரராகி, சாபத்தை சுமந்து, நோயை சுமந்து இவ்வளோ கிருபை செய்திருக்க முடியினால், the name of Jesus, I bless my dear people. வாழ்ந்து சுகித்து செழித்து மட்டுமே இருப்பார்களாக. அற்புதமான கிருபைகள் நாளில் பெருகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ரொம்ப நல்லா இருப்பீங்க. மீண்டுமாய் இதே ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இரவு 9:30 மணிக்கு மீண்டுமாய் ஜெபமே ஜெயம் ஜெப நிகழ்ச்சியில சந்திப்போம். டில் தென் நல்ல ஊழியம் பண்ணுங்க, சபைகளுக்கு போங்க, நல்லா ஆராதிங்க, சந்தோஷமா இருங்க, குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க. வீட்டில் எப்போதும் கிருபைகள் பெருகட்டும், பணம் பெருகட்டும், செழிப்பு பெருகட்டும், தங்கம் பெருகட்டும், சுகம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். ரொம்ப நன்றாக இருப்பீர்களாக. நானும் என் மனைவி செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். In Jesus' mighty name. Amen. God bless you.